சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தாம்பரம் வரதராஜபுரத்திற்கு சென்ற அவர் கொட்டும் மழையிலும் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். சென்னையில் 400 இடங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் அகற்றப்பட்டுவிட்டது. 103 இடங்களில் மட்டும் மழைநீர் தேங்கியிருக்கிறது. இதனை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள், வடிகால் வாரிய ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள், மாநகராட்சி சாலை பணியாளர்கள் என சென்னையில் மட்டும் 23,000 ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்ட மழை பெய்து வரும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பெருங்களத்தூர், சமத்துவபுரம், சேகுவாரா தெரு, அன்னை அஞ்சுகம் நகர், சசிவரதன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சிக்கிய மக்கள் படகுகள் மூலமாகவும் ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் மீட்கப்பட்டனர். குமரிக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மதுரை, நெல்லை, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை முதல் மழை குறையும் என்று வானிலை மைய இயக்குநர் புவியரசன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் நவம்பர் மாதத்தில் மட்டும் இந்த ஆண்டு சென்னையில் 91 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் சென்னை மாநகரில் பெய்த மழை அளவு 113 சென்டிமீட்டர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்திற்கு பிறகு மேற்கு வடமேற்கு திசையில் அது நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்து மசோதாவை விவாதித்து நிறைவேற்றுவோம் என்று கூறிய ஒன்றிய அரசு விவாதமின்றி நிறைவேற்றிவிட்டதாக டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்காமல் சட்டங்களை வாபஸ் பெறுவதில் அர்த்தமில்லை எனவும் அவர் விமர்சித்தார். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்வது தொடர்பாக விவாதிக்கும் வரை டெல்லி போராட்டக் களத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று விவசாயிகள் சங்க தலைவர் ராகேஷ் திகாயத் கூறியுள்ளார். நாட்டில் போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்று ஒன்றிய அரசு விரும்புவது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் போராட்டத்தை திரும்பப் பெற நிபந்தனை விதித்திருக்கிறார். வேலூரிலிருந்து 59 கிலோமீட்டர் தொலைவில் இன்று அதிகாலையில் 3.6 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. வீடுகள், கட்டடங்கள் அதிர்ந்ததால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி திறந்த வெளிகளில் குவிந்தனர். 25 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உருவானது. ஆற்றல் குறைந்த நிலநடுக்கம் என்பதால் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. கடந்த 2 நாட்களாக குறைந்திருந்த தக்காளி விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் நேற்று 50 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ தக்காளி இன்று 75 ரூபாய்க்கு விற்பனையானது. வெளிமாநில தக்காளியின் வரத்து குறைந்ததாலும் காய்கறி லாரிகள் வருவதில் ஏற்பட்ட தாமதத்தாலும் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பாலியல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சிவசங்கர் பாபாவின் கைரேகை பதிவை வைத்து அவருடைய ரகசிய அறையை திறந்து சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். புழல் சிறையிலிருந்து கேளம்பாக்கம் சுஷிலரி பள்ளி வளாகத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அறை திறக்கப்பட்டது. அங்கு முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாக தெரிகிறது. கொடைக்கானலில் தொடர் மழையால் தாண்டிக்குடி தடியன்குடிசை சாலையில் வத்தலகுண்டு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து மீது மரம் சாய்ந்தது. இதில் பேருந்தில் பயணித்த 12 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் உதவியுடன் பேருந்து மீது விழுந்த மரம் அப்புறப்படுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரன்பேட்டையில் பணம் மற்றும் செல்போன் திருடிய லாரி டிரைவரை கடத்தி வீட்டில் வைத்து அடித்து சித்திரவதை செய்த லாரி உரிமையாளரின் மகன் அருண்குமார் உட்பட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். லாரி டிரைவர் ராஜேந்திரன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 2000 கனடியிலிருந்து 600 கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்து நீடிப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரக்கோணம் திலகர் தெரு பகுதியில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலத்த காயமடைந்தனர். தாந்தோணியம்மாள் மற்றும் அவரது மகன் மற்றும் மகள் மூவரும் சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கத்திரிமலையில் உடல்நிலை சரியில்லாமல் போன பழங்குடியின ஆசிரியரை மலை கிராம மக்கள் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்றனர். சாலை வசதி இல்லாததால் தொட்டிலில் வைத்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை தூக்கிச் சென்ற மக்கள் குளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை சேர்த்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியில் நீர்நிலை சீரமைப்பிற்காக தனது உண்டியல் சேமிப்பை வழங்கிய பள்ளி மாணவனின் செயல் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கீரமங்கலம் நகரம், சேந்தன்குடி ஆகிய கிராமங்களை ஒன்றிணைக்கும் பெரியாத்தாள் ஏரிக்கு நீர் நிரப்பிட கொத்தமங்கலம் அம்புலியாறு அணைக்கட்டிலிருந்து செல்லும் பழைய கால்வாயை சீரமைத்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 15,000 கனஅடியிலிருந்து 22,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு 23,000 கனஅடி ஆகும். கூடுதல் நீர் வெளியேற்றப்படுவதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 30 ஊர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த நல்லூர் பகுதியில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் மழை நீர் குளம் போல தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். தனியார் நிறுவனத்தின் கீழ் இயங்கி வரும் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை மட்டும் வசூலிப்பதாகவும் சாலையை முறையாக பராமரிப்பதில்லை என்றும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சீர்காழி அருகே புத்தூர், எருக்கூர், திருமலைமாடி, சேந்தங்குடி ஆகிய கிராமங்களில் சுமார் 150 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் விளைநிலங்களுக்குள் நீர் புகுந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். கேரளாவைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் சி. விஜயபாஸ்கர் மீது பண மோசடி புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் கரம்பை பகுதியில் சுமார் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. இதேபோன்று மாவட்டம் முழுவதும் 11,000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் பாழாகி உள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சென்று பார்வையிட்டார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வந்த கனமழை குற்றாலத்தில் நேற்று காணப்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் நீடிப்பதால் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களும் இந்த முறையும் அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர். கனமழையால் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து விழுப்புரம் வீடூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,115 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. வராக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரங்களில் உள்ள பொம்மூர், வழுதாவூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கும்பகோணம் அருகே வ.உ.சி. நகர், எம்.ஆர்.எம். நகர், கே.ஆர். ராமசாமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வீட்டை விட்டு வெளியேற இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி கொட்டப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள 469 குடும்பங்களுக்கு இலவச கேஸ் அடுப்பு, 20 கிலோ அரிசி, வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினர். சிதம்பரம் அருகே தொடர் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் சுமார் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கின. பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள வல்லம்படுகை, வல்லத்துறை, தீத்துக்குடி உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வேளக்குடி கிராமத்தில் உள்ள நீர் வெளியேறும் ஷட்டர் பழுதடைந்துள்ளதால் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. கடலூரில் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். புதுப்பாளையம், மஞ்சக்குப்பம், வண்ணாரபாளையம், செம்மண்டலம், சாவடி உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர்கள் போர்க்கால அடிப்படையில் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் விலை உயர்வை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் தருமபுரியில் மகிழா காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நலம்பள்ளி ஊராட்சி அலுவலகம் முன்பு கூடிய அவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள அருவப்புலம் கிராம ஊராட்சி தலைவரான ரேஷ்மா மேரிக்கு அடுத்த மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. தனது ஊராட்சியை உள்ளடக்கிய கொன்னி ஒன்றிய குழு உறுப்பினர் வர்கீஸ் பேபிக்கும் ரேஷ்மாவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஆவர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் சிறப்பு அதிகாரியான டாலர் சேஷாத்ரி என்று அழைக்கப்படும் பாலசேஷாத்ரி விசாகப்பட்டினத்தில் திடீர் மாரடைப்பால் காலமானார். 1978 முதல் கோயிலில் பணியாற்றி வந்த அவர் 2007இல் ஓய்வு பெற்ற பிறகு சிறப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்தார். 74 வயதான அவரது மறைவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்.வி. ரமணா, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள நீதிபதி ரவீந்திரன் தலைமையிலான 3 பேர் குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக புகார் அளித்தவர்கள் அதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். உளவு பார்க்கப்பட்ட செல்போன்களையும் ஒப்படைக்குமாறு 3 பேர் குழு கூறியுள்ளது.
பிரிட்டனின் தொலைத்தொடர்பு நிறுவனமான பிடி குழுமத்தை வாங்க முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரிட்டன் நிறுவனத்தை வாங்குவது அல்லது அதன் பெரும்பான்மை பங்குகளை வாங்குவதற்கு பெரிய அளவில் ஒரு தொகை பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கேரளாவில் மாடல் அழகிகள் இருவர் விபத்தில் சிக்கி உயிரிழக்க காரணமாக இருந்த ஆடி காரை ஓட்டிய பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சஜ்ஜு தங்கச்சன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொச்சி அருகே கடந்த 1ஆம் தேதி நடந்த விபத்திற்கு அழகிகளின் காரை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றதே காரணம் என்று தெரியவந்தது. கைதானவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ஷேன் வார்னே மெல்பர்ன் நகரில் மகன் ஜாக்சனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். 15 மீட்டர் தூரம் வாகனத்துடன் பள்ளத்தில் உருண்டு விழுந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான மாநாடு திரைப்படத்திற்கு வரவேற்பு கிடைத்ததை அடுத்து படக்குழுவினர் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த காணொலியை இயக்குநர் வெங்கட் பிரபு அவரது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். தேசிய விருதை தொடர்ந்து பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. கோவாவில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்தியா சார்பில் போட்டியிட்ட அசுரன் படத்துக்காக தனுஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனை தனுஷ் தமது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டியின் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற சிபிஐ டைரி குறிப்பு படங்களின் வரிசையில் 5வது பாகத்திற்கான படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கியுள்ளது. 5வது பாகத்திலும் வழக்கம் போல எஸ்.என். சுவாமி கதையை எழுத கே. மது படத்தை இயக்குகிறார். இது தொடர்பாக ரசிகர்கள் உருவாக்கிய வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது. நடிகர் ஹரிஷ் கல்யாணின் புதிய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் அவர் தனது உடலை மெருகேற்றி வைத்துள்ளார். அடுத்த படத்தில் ஹரிஷ் கல்யாணை வேறு தோற்றத்தில் பார்க்கலாம் என ரசிகர்கள் பின்னூட்டமிட்டு வருகின்றனர். மாநாடு திரைப்படத்தின் வெற்றிக்கு வழிவகுத்த ரசிகர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் நடிகர் சிலம்பரசன் நன்றி தெரிவித்துள்ளார். இறைவன் மீதும் உழைப்பின் மீதும் நம்பிக்கை வைத்து மிக அழகாக உழைத்தப்படும் மாநாடு எனவும் நடிகர் சிம்பு கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி முதல் உலகக்கோப்பை பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகும் 83 திரைப்படத்தின் முன்னோட்டம் நாளை வெளியாகிறது. இப்படத்தில் கபில் தேவ் கதாபாத்திரத்தில் நடிகர் ரன்வீர் சிங் நடித்துள்ளார். அடுத்த மாதம் 24ஆம் தேதி தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் இப்படம் வெளியாகிறது. நடிகர் அஜய் தேவ்கன் நடித்து இயக்கி வரும் மேடே திரைப்படத்தின் தலைப்பு ரன்வே 34 என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அஜய் தேவ்கன், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடித்து வரும் இந்த படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகி வருகிறது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் 113வது பிறந்தநாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு கலைவாணர் நற்பணி மன்றத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல காங்கிரஸ் கட்சியினரும் கலைவாணர் சிலைக்கு மரியாதை செய்தனர். டெல்லியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் திடீரென காவல்துறையினர் நடத்திய தீவிரவாத தடுப்பு ஒத்திகையால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரின் மத்தியில் உள்ள வணிக வளாகத்திற்குள் ஆயுதங்களுடன் மற்றும் வெடிகுண்டுகளுடன் தீவிரவாதிகள் நுழைந்தால் அவர்களை எப்படி பிடிப்பது என ஒத்திகை நடத்தப்பட்டது. மணிப்பூர் மாநிலம் தௌபா மாவட்டத்தில் குவியலாக ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் கிளர்ச்சி குழுவை சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் வீடு வீடாக சென்று சோதனை நடத்திய போலீசார் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த கிளர்ச்சியாளர்களை வளைத்து பிடித்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் குடியிருப்பு ஒன்றில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் மூச்சு திணறலுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் 1 கிராம் 4531 ரூபாய்க்கும் 1 சவரன் 36,248 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி 67 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையாகிறது. சரிவிலிருந்து மீண்ட இந்திய பங்குச்சந்தைகளில் வர்த்தகம் உயர்வுடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 153 புள்ளிகள் உயர்ந்து 57,260 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. இந்திய பங்குச்சந்தை குறியீட்டு எண் 27 புள்ளிகள் உயர்வுடன் 17,053 புள்ளிகளில் வர்த்தகம் முடிந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளிலிருந்து உபரிநீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி அளவுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கோதையாறு, பரளியாறு போன்றவற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் மனைவியை கொலை செய்துவிட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்தனர். வேறு பெண்களுடன் உள்ள தொடர்பு குறித்து கேட்டதால் ஆத்திரத்தில் கழுத்தை நெரித்துக் கொன்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் புரசைவாக்கத்தைச் சேர்ந்த வினோத்குமாரை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சியை அடுத்த மாமனந்தல் ஊராட்சி மன்ற அலுவலகம் இடிந்து விடும் நிலையில் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. கட்டடத்தின் மேற்கூரை காரை பெயர்ந்து விடுகின்றன. அலுவலகம் வருவோர் அச்சமடைந்திருக்கின்றனர். மழை பெய்ததால் ஆவணங்கள் நனைந்து பராமரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர்.
கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் நடக்க இருந்த குழந்தை திருமணத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி பெற்றோரை எச்சரித்து அனுப்பினர். சாத்துக்கூடல் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமிக்கும் உத்தரசோவை கிராமத்தைச் சேர்ந்த 23 வயதான மணிகண்டன் என்பவருக்கும் திருமணம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. மாப்பிள்ளை வீட்டாரிடம் விசாரணை நடத்தி காவல்துறையினர் உடனே நடவடிக்கை எடுத்துள்ளனர். தொடர் மழையால் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட உப்பேரிக்குளம் நிரம்பி வழிகிறது. இதனால் குளத்தை சுற்றியுள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள் எப்போதும் தண்ணீர் புகுந்துவிடும் என்ற அச்சத்தில் இருக்கும் மக்கள் தண்ணீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். நாகையில் கனமழை காரணமாக பாப்பாக்கோவில் பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு அமைச்சர் மையநாதன் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து முகாமை பார்வையிட்ட அவர் பொதுமக்களுக்கு 3 வேளையும் உணவு சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். உளுந்தூர்பேட்டை அடுத்த அரளி கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி 6 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பி மதகு வழியாக தண்ணீர் வெள்ளம் போல் வெளியேறி சென்றது. மதகு வழியாக நீர் வெளியேறுவதை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நேரில் பார்த்து மகிழ்கின்றனர். மானாமதுரையை அடுத்து ஆதனூர் மதகு அருகே விளைநிலங்கள் வழியாக பாலம் அமைப்பதற்கு தடை கேட்ட வழக்கில் சிவகங்கை மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் 4 வாரங்களில் நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டுள்ளது. பாசன கால்வாயில் ஏற்கனவே உள்ள பாலத்தின் அருகேயே 100 மீட்டர் இடைவெளிக்குள் மற்றொரு பாலம் அமைத்தால் விவசாயம் பாதிக்கும் என கூறி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. காதல் திருமணம் செய்து கொண்டதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறி மணியன்தீவு கிராமத்தைச் சேர்ந்த பிரியங்கா குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். காதல் கணவர் பாக்கியராஜ் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் பிரியங்காவை மணியன்தீவு கிராமம் ஊரை விட்டு ஒத்தி வைத்துள்ளனர். காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தர்ணாவில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே கோவளை கிராமத்தில் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த மூதாட்டியின் உடலை இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்வதில் சிக்கல் எழுந்ததால் 2 மாவட்டங்கள் வழியாக 20 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாசிக்குளம் கிராமத்தில் ஏற்பட்ட கண்மாய் உடைப்பை அடைக்கும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டனர். பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மதகு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் கண்மாயில் தேங்கிய மழைநீர் வெளியேறியது. இதனால் சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் ஈஸ்டிக் ஒன்றை பள்ளி மாணவர் வடிவமைத்து அசத்தியுள்ளார். குமாரம் கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவர் ராஜ்குமார் வடிவமைத்துள்ள ஈஸ்டிக்கில் எதிரே தென்படும் பொருளை உணர்த்தி ஒலி எழுப்பும் வகையில் சென்சார் பொருத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வரலாறு காணாத வகையில் அதிகரித்து வருவதாக கூறி ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியபடி ஜெயங்கொண்டம் சிதம்பரம் சாலையில் தொடங்கிய கண்டன பேரணி காந்தி பூங்காவில் நிறைவடைந்தது. நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்காத தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாகத்தை கண்டித்து மன்னார்குடியில் INTUC தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 50,000 நெல் மூட்டைகள் மழையால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். டெல்லியில் அபாய அளவிலான காற்று மாசு காரணமாக 2 வாரங்களாக மூடப்பட்டிருந்த பள்ளி கல்லூரிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. காற்று மாசு அபாய அளவில் இருந்து குறைந்திருந்தாலும் மிகவும் மோசம் என்ற நிலையிலேயே உள்ளது. நேரடி வகுப்புகளில் முகக்கவசம் அணிந்து மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 8,309ஆக சற்று குறைந்துள்ளது. சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கையும் கடந்த 544 நாட்களுக்கு பிறகு 1,03,859ஆக குறைந்துள்ளது. தினசரி கொரோனா பாதிப்பு விகிதமும் கடந்த 56 நாட்களுக்கு பிறகு 2%க்கும் கீழ் குறைந்து 1.09% உள்ளது. ஒமைக்ரான் அச்சுறுத்தல் காரணமாக கேரளா மற்றும் மராட்டிய மாநிலங்களிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்குள் வருபவர்களுக்கு வைரஸ் பரிசோதனையை கர்நாடக அரசு கட்டாயமாக்கியிருக்கிறது. நெகட்டிவ் சான்று இல்லாதவர்கள் சோதனைச் சாவடிகளில் உள்ள முகாம்களில் பரிசோதனை செய்யப்பட்டு வைரஸ் பாதிப்பு இல்லை என்று உறுதியான பிறகே மாநிலத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மராட்டிய மாநிலம் தானேவில் ஒரே முதியோர் இல்லத்தைச் சேர்ந்த 67 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதில் 62 பேர் முதியவர்கள் என்பதால் தானே மாவட்ட மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தொற்றால் பாதிக்கப்பட்ட முதியோர் இல்ல ஊழியர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்கள் ஒமைக்ரான் தாக்குதலுக்கு எளிதில் இலக்காக வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார மையம் எச்சரித்திருக்கிறது. இன்னும் முழுமையடையாத தற்போதைய மருத்துவ ஆய்வு தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு நிலவரம், தடுப்பூசிகள் இருப்பு, புதிய உருமாறிய ஒமைக்ரான் வைரஸ் ஆகியவை தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் இறையன்பு ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் பரவாமல் தடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தன் மீதான பாலியல் வழக்கை ஆந்திராவுக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஏற்கனவே இக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் நெல்லூருக்கு வழக்கை மாற்றக் கோரி மீண்டும் அவர் மனு தாக்கல் செய்தார். இதனையும் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் விழுப்புரம் நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்தது. புதுச்சேரியில் கனமழை காரணமாக அண்ணா சாலை,
உசி வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, நேரு வீதி, தெரேஸ் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த பாகூரில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மூலநாதர் கோயிலில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் இருந்து செல்லும் வடிகால்களின் வெளிப்பகுதி ஆக்கிரமிப்பில் உள்ளதால் மழைநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்கிறது. தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்றி முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தொடர் மழையால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல்மணிகள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. ஆதனூர், மெய்யூர், வெள்ளேரி, சங்கீதவாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நடவு செய்த பயிர்கள் தற்போது மழைநீரில் மூழ்கியிருக்கின்றன. ஏக்கருக்கு 25,000 வீதம் இழப்பீடு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகனங்களில் செல்வோர் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே சென்றனர். தொடர் மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல வடிந்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. குமரியை புரட்டி போட்ட ஒக்கி புயல் வீசி இன்றோடு 4 ஆண்டுகளான நிலையில் அதன் தாக்கத்திலிருந்து இன்னும் மீளவில்லை என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒக்கி புயலால் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உயிரிழந்ததுடன் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டது. அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என மீனவர்கள் கூறுகின்றனர். நூல் விலை உயர்வால் ஆடை ஏற்றுமதி பாதித்துள்ள நிலையில் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விலையை கட்டுப்படுத்தாவிடில் 2வது பெரிய தொழிலான ஜவுளித்துறையில் பல நிறுவனங்கள் மூடப்படும் சூழல் உருவாகும் என்று கூறியுள்ள அவர், பருத்திக்கு விதிக்கப்படும் 11% இறக்குமதி வரியை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவை தொடங்கியவுடனே பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. திமுக சார்பில் முகமது அப்துல்லா, ராஜேஷ்குமார், மருத்துவர் கனிமொழி சோமு உள்ளிட்டோர் தமிழ் மொழியில் உறுதியேற்றுக் கொண்டனர். கனிமொழி என்விஎன் சோமு என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதென இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறை ஆண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் விழுமிய முறையுடன் உறுதி கூறுகிறேன். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். குளிர்கால கூட்டத்தொடர் மிக முக்கியமானது என்றும் ஆரோக்கியமான கூட்டத்தொடராக இது அமைய வேண்டும் என நாட்டு மக்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண் சட்டங்கள் ரத்து மசோதா மீது விவாதம் நடத்த ஒன்றிய அரசு அஞ்சியதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். விவாதங்களை எதிர்கொள்ள பிரதமருக்கு தைரியம் இல்லை என கூறிய ராகுல் காந்தி, விவாதமின்றி சட்டம் ரத்து செய்ய மசோதா அவசரமாக நிறைவேற்றப்பட்டதற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.